அவர் வந்து இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல. அப்போல்லாம் 10 படம் வரும், தியேட்டர் வாசலில் போய் நின்னா எல்லோரும் என்ன படம் பார்க்கலான்னு பேசுவாங்க. நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு. அங்கிருந்தால் அவர் வாழ்க்கை தொங்குது. இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு. ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த பேரோடவே முடித்து கொண்டவர் எங்களுடைய கேப்டன். குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கும் அவருக்கான தொடர்புகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறணும்னு நான் நினைக்கிறேன். ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தல் நிற்க வச்சாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நின்னார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சு வந்தோடனே என்னப்பா பிரச்சனைங்க, என்ன அது மாதிரி கடன் இருக்குது, அதை அடைச்சிருவோன்னார். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி அவர் காஜா மைதன் இந்த ஷோ நடத்தினார். அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும். சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடித்தவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும். இது அன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய தொகை தான். சங்கத்தினுடைய நன்கொடைய வசூல் பண்ண வேண்டியதில் பாதி தொகை அங்கே இருக்குது. அது வராமல் நிற்கிது. எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார். அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லே இருந்தார். நான் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு வந்துட்டுருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டார். இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார். வந்து அந்த யார் ஏமாத்துறான்னு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார். ஒரே ஒரு சாத்து. ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாருவோம், நீ ஏமாத்திட்டு போயிருவியா காசுன்னு கேட்டார். அவன் கதர்னா, மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டேன். திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சோண்டா எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். இது எதோ எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் ஆடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, வசூல் ஆச்சு, அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை. அவரை தவிர வேறு ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம். அன்னைக்கு அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரத்தம் சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன். அதை போல் என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பொற்பாதங்களிலையும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடிகர் சங்கத்து வளாகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும். அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான். அவர் சம்பாரிச்சதில் 90 பங்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு 10% தான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த நடிகர் சங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார். இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சால் நமக்கு கிடைக்காது. இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை, இந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்லை. அவரை சுற்றி இருந்த, அவரால் வாழ்ந்த, அவரை ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.